ஓசூர் அனைத்து குடியிருப்பு சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு ஒசூர் பயணிகள் ரயில் பயணிகள் அவங்களோட ஆர்ப்பாட்டத்துக்கு எனக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்களோட அழைப்பு ஏற்று இங்கே வந்தேன். நான் வரும்போது அவங்க கொடுத்த கோரிக்கையில் போட்டிங்களா, ஏற்கனவே இதெல்லாமே நான் கவனத்தில் செலுத்தி அவங்க என்னென்ன கோரிக்கையில் முன் வச்சுருக்காங்களோ அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு முன்னாலேயே அந்த என்னென்ன கோரிக்கையில் பொதுவாக ஒரு 5-6 கோரிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த 6 கோரிக்கைக்கு நான் ஏற்கனவே மத்திய அரசாங்கத்தோட தொடர்பு கொண்டு ரயில்வே துறைக்கு லெட்டர் போட்டு அங்கே இந்த பதில் பெற்றிருக்கிறேன். நான் அந்த பதில் பூர்வமாக இன்றைக்கி உங்கள் வாயில் உங்கள் முன்னால் நண்பர்கிட்ட சொல்லிட்டேன். கடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் கிட்டத்தட்ட 20 நாட்களில் வெறும் 4 நாட்கள் தான் பாராளுமன்றம் நடந்தது. அதில் குறிப்பாக சொல்லும்போது இந்த துறையோட அமைச்சர் மாண்புமிகு திரு சோமன் அவர்கள் நேரில் போய் கலந்து பாராளுமன்ற நிகழ்ச்சி நடக்கலை. அதனால் அவங்களோட ஆஃபீஸில் போய் பார்த்து தொடர்பு கொண்டு அவர் வீட்டுக்கு போய் அவர்கிட்ட சந்தித்த பிறகு பிகாஸ் சோமன் அவர்கள் நம்ம அருகில் இல்லை, கர்நாடகா சேர்ந்த மாமன்ற ஒரு பெரிய உறுப்பினர், தொடர்ந்து 7 வாட்டி எம்எல்ஏ அவர், இன்றைக்கி அவர் மத்திய அமைச்சர். அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டே நிச்சயமாக நாங்கள் பண்ணுறோம் உறுதி கொடுத்தாரு. நான் நீங்கள் வெறும் வாயில் கொடுத்தா சரிப்பட்டு வராதுங்க, நீங்கள் நேரில் நீங்கள் வரணுன்னு அவருக்கு அழைப்பு கொடுத்தேன். நிச்சயமாக வரேன்னு சொல்லியிருக்காங்க. நானும் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக என்னோடய முயற்சி வீண் போக நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஜான்வரி பொங்கலுக்குள்ளால் அவர் கூட்டு வந்து நம்ம ரயில்வே பணிகள் சங்கத்தோடு உட்கார்ந்து ஓசூர், கெலமங்கலம், டைனிகோட்டா, ராயக்கோட்டா, அதே மாதிரி நம்மளோட கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, சாம்பல்பட்டிக்கு அவர் கூட்டு போயிட்டு எல்லா இடத்துல அவர் காட்டிட்டு ஃபைனலாக உங்களோட உட்கார வச்சு என்னென்ன பணிகள் என்னென்ன ஸ்டேஜில் இருக்குது, நிச்சயமாக ஒரு நல்ல பதில் அவர்கிட்ட பெறுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அதே மாதிரி நண்பர்கள் கேட்டாங்க, கேந்திரிய வித்யாலயன்ட்டு இந்தியாவிலேயே கடந்த முறை அறிவிச்சது 54 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள். அந்த 54 தமிழ்நாடு பொறுத்தவரை கர்நாடகாவில் இல்லை, தெலுங்கானாவில் இல்லை, கேரளாவில் இல்லை, தமிழ்நாடு மட்டும் தான் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஒன்று வந்து நீண்ட நாள் கஷ்டப்பட்டு தொடர்ந்து அந்த துறையோட அமைச்சர் அந்த துறையோட அதிகாரிகளோட தொடர்பு கொண்டு வழி கொடுத்து இன்றைக்கி நம்ம வாங்கிட்டோம். அந்த கேந்திர வித்யாலயன்றது வரும் நம்ம அகாடமிக் இயரில் நிச்சயமாக ஆரம்பிச்சிடுவோம். அதுக்கு மீன்வேல் அது கட்டடம் கட்டுறதுக்கு அந்த கட்டடம் எடுத்து வந்து நம்ம போலு பள்ளிக்கிட்ட கவர்மெண்ட் கொடுக்குறான்ட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம கலெக்டர் சொல்லியிருக்காரு கொடுக்குறான்ட்டு. அதுவரை மீன்வேல் அந்த டெம்பரரி ஷெட்டு மட்டும் அங்கே போட்டு கர்நாடகா கிருஷ்ணகிரிக்கு அருகில் இருக்கிற நல்ல ப்ரைமரி ஸ்கூலில் டெம்பரரி நம்ம ஆரம்பித்து நிச்சயமாக 2017 எண்டுக்குள்ளே ஒரிஜினல் பில்டிங் நம்ம வாங்கலான்ட்டு ஒரு நல்ல பொங்கல் பரிசாக நம்ம மக்கள் சொல்லி விடுகிறேன். நன்றி. 2020 நியூ பில்டிங்ஸ் 2020 நியூ பில்டிங்கில் ஆரம்பிக்கும் ப்ரெமிசஸ். 2026 2025 டெம்பரரி அந்த பள்ளிக்கூடம் ஸ்டார்ட் பண்ணுறோம். கேந்திர வித்யாலயா we are going to inaugurate. Coming education. சொந்த கட்டடம். ஆமாம், 27 சொந்த கட்டடத்துக்குள்ளே போவோம். சொந்த கட்டடத்துக்கு போகிறோன்னு சொல்லணும். நன்றி சார், நன்றி, வணக்கம். இல்லை, கேந்திர வித்யாலயா பிட்வீன் ஹோசூர் டு கிருஷ்ணகிரி நடுவில் நியர் மெடிக்கல் காலேஜ். நியர் மெடிக்கல் காலேஜ். ரைட் சார், நன்றி சார், தேங்க்யூ.